வணக்கம். இந்த மேடை எனக்கான மேடை, இந்த நேரம் எனக்கான நேரம். இதை ஏற்படுத்தி கொடுத்த சுரேஷ் அகாடமிக்கும் கனிமுருகன் சார், சுகேஷ் சாருக்கு ரொம்ப நன்றி. அடுத்து இந்த நேரத்தில் என் தாத்தா, எங்கள் ஆச்சி, எங்கள் மாமாவுக்கு வந்து இந்த வெற்றியை வந்து நான் சமர்ப்பிக்கிறேன். இப்போ அவங்க என் கூட இல்லை, இருந்தாலும் அவங்க என் கூட இருப்பாங்கன்னு நான் நம்புகிறேன் இந்த தருணத்தில். அதுக்கப்புறம் என்னோடய தாய் மாமா இவங்க எல்லாருமே வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் என் குடும்பத்தில் இருக்கிற சின்ன சின்ன பிள்ளைங்க கூட உன்னால் கண்டிப்பாக முடியும், நீ சக்ஸஸ் பண்ணுவே அப்படி சொல்லிட்டு மோட்டிவ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் எங்கள் அம்மா, எங்கள் அத்தை இவங்களுக்கும் இந்த வெற்றியை சமர்ப்பிக்கிறேன். என்னோட இந்த வெற்றி பயணம் வந்து ரொம்ப கஷ்டத்தை கடந்து அந்த மாதிரி தான் வந்திருக்கேன். இப்போ நான் பெற்றோருக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, ஒருத்தங்களோட இன்னொருத்தங்கள கம்பேர் பண்ணாதீங்க. அவங்க வேறு மாதிரி படிப்பாங்க, உங்கள் பிள்ளைங்க வேறு மாதிரி படிப்பாங்க. அவங்க மேலே நம்பிக்கை வைங்க, கண்டிப்பாக அவங்க சக்ஸஸ் பண்ணி உங்களை கண்டிப்பாக அந்த மேடையில் வந்து நிப்பாட்டுவாங்க. அது மட்டும் இல்லாமல் படிக்கிறவங்க பிள்ளைங்க வந்து கான்ஃபிடெண்ட்டாக படிங்க. எதுலேயுமே வந்து எந்த ஒரு பதட்டம், பயம் அந்த மாதிரி இருந்ததை நம்ம கண்டிப்பாக நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியாது. பயம் கண்டிப்பாக இருக்கவே கூடாது. இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு தெரிஞ்ச கொஸ்டினே என்ன செய்வோம் அப்படின்னா மிஸ்டேக் பண்ணிடுவோம். அப்படி தான் நான் 2 எக்ஸாம் வந்து விட்டுட்டேன். அடுத்து குரூப் 2 மெயின்ஸ் எழுதியிருக்கேன். கண்டிப்பாக அடுத்த மேடையிலையும் இதே மாதிரி பேசுவேன். அதுக்கப்புறம் என் தம்பி, அவனுக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். ஏன்னா நான் வந்து சில டைமில் வந்து ரொம்ப ஒரு மாதிரி அப்செட் ஆயிடுவேன். யாராச்சும் ஏதாச்சும் சொல்லிட்டாங்க அப்படின்னா ரொம்ப ஒரு மாதிரி படிக்கவே மாட்டேன். ஆனால் அவன் சொல்லுவான், அவங்க பேசுறதெல்லாம் நம்ம காது கொடுத்து கேட்கவே கூடாது. அவங்க 1000 சொல்லுவாங்க, நீ வின் பண்ண பிறகு உங்ககிட்ட வந்தே பேசுவாங்க. அதனால் நீ அதெல்லாம் வந்து எதையுமே மைண்டில் வச்சுக்கக்கூடாது. உன்னோட ஃபோக்கஸ் வந்து ஸ்டடியில் மட்டும்தான் இருக்கணும். அதை வந்து நினச்சேன்னா இதோடு இல்லாமல் நான் அடுத்து உயர்ந்த பதவிகளுக்கு போகிற மாதிரி படிக்கணும். அதை மாதிரி உன்னோட அறிவை, திறமை எல்லாத்தையும் வளர்த்துக்கணும் அப்படி சொல்லிட்டு சொல்லுவான். அவனுக்கு வந்து ரொம்ப நன்றி. அது மட்டும் இல்லாமல் எங்கள் மாமார் இல்லை அப்படின்னா வந்து இந்த இடத்துக்கு நான் கண்டிப்பாக வந்திருக்கவே முடியாது. ஏன்னா எங்கள் அப்பா சைடில் எந்த சப்போர்ட்டுமே எங்களுக்கு கிடையாது. எங்கள் மாமா 6 பேருமே வந்து வேலை பார்க்குறாங்க. ஒரு மாமா மட்டும் விவசாயம், மற்ற எல்லாருமே வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயி தான். அவங்கள மாதிரி நம்மளோட மருமக அந்த மாதிரி வரணும் அப்படி சொல்லிட்டு ரொம்ப எதிர்பார்த்தாங்க. இந்த குரூப் 4ஓட மட்டும் இல்லாமல் குரூப் 2, அடுத்து குரூப் 1 கண்டிப்பாக அச்சீவ் பண்ணுவேன். ஏற்கனவே குரூப் 1 மெயின்ஸ் ஒரு தடவை எழுதியிருக்கேன், அதில் விட்டுட்டேன். அடுத்த வர குரூப் 1 மெயின்ஸ் கண்டிப்பாக கிளியர் பண்ணி அடுத்து இந்த மேடையில் வந்து கண்டிப்பாக பேச வருவேன். அது மட்டும் இல்லாமல் கனிமுருகன் சார், சுகேஷ் சாருக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து ஹாஸ்டலில் என்னோட இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ், சிஸ்டர்ஸ், இவங்களுக்குலாம் ரொம்ப நன்றி. நான் அதே மாதிரி தான் டல்லாக இருக்கிறப்பெல்லாம் வந்து கௌரியக்கா உன்னால் முடியும், கண்டிப்பாக வந்து நீ சக்ஸஸ் பண்ணுவ அப்படி சொல்லிட்டு ரொம்ப மோட்டிவாக பேசிகிட்டே இருப்பாங்க. எனக்கு டக்குன்னு உடம்பு சரியில்லைனாலும் அடுத்து என்னென்ன பண்ணணும் அப்படி சொல்லிட்டு படிக்கிறதுக்கு தான் அவங்க வந்து இது பண்ணுவாங்க. அவங்களுக்கு ரொம்ப நன்றி. இந்த தருணத்தில் கற்பகம் அக்கா, தாரணி, அருணா, பவானி இவங்கள வந்து மிஸ் பண்ணுறேன். ஏன்னா அவங்களும் எங்களோட தான் படித்தாங்க. அவங்க கிளியர் ஆகலை. குரூப் 2 மெயின்ஸ் எழுதியிருக்காங்க. கண்டிப்பாக அடுத்த மீட்டில் வந்து நாங்கள் கண்டிப்பாக எல்லோரும் ஒன்றா வந்து பேசுவோம். அவங்களுக்கு ரொம்ப நன்றி. அடுத்து என்னோடய ஹாஸ்டலில் இருந்து என்னோடய தங்கை, பேரின்பம் எல்லாருக்கும், சரவணா, ஜீவி எல்லாருக்கும் நன்றி. இந்த மேடையை ஏற்படுத்தி இந்த பேசுகிறதுக்கு வாய்ப்பளித்த சுகேஷ் அகாடமிக்கு ரொம்ப மனமார்ந்த நன்றியை வந்து தெரிவிச்சுக்கிறேன். சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.